ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் என்ன டிஃபன்னு பார்த்தீங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கு தாங்க. இப்போ நம்ம வந்துட்டு பூரிக்கும் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சூப்பராக இருக்குங்க. சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். வீட்டில் இருக்கிற பொருள்லாம் வச்சு சூப்பராக சீக்கிரமாக எப்படி டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பூரிக்கு சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். எனக்கு சப்பாத்திக்கு பூரியை விட சப்பாத்திக்கு தான் இந்த கிரேவி ரொம்ப பிடிக்குங்க. நான் பட்டாணி ஊற வச்சேன், ஆனால் ஊறலை. அதனால் கடலப்பருப்பு வச்சு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இறக்குறது போது போட்டுக்கலாம். இது நான் பட்டாணி ஊற வைக்கல, அதனால் கடலப்பருப்பு வச்சு செஞ்சுருக்கேங்க. அப்புறம் ஒரு 4 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். வானல் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் கடலப்பருப்பு, ஜீரகம், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, கடுகு எல்லாமே போட்டு நல்லா வறுபடுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வெங்காயம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் கூடவே உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால தான் வெங்காயத்தோடு உப்பு போடுறோம். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. நாங்கள் வெங்காயம் சாப்பிடும்போது அது தெரியணுன்றதுக்காக வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு முன்னாடியே தக்காளி பழம் சேர்த்துருவேங்க. அது சாப்பிடும்போது வெங்காயமும் தக்காளியோடைய ஃப்ளேவர் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வேக வச்சு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அது கூடவே மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான பூரிக்கும் சப்பாத்திக்கும் ஏற்ற சைட் டிஷ் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிக்கோங்க. இதே போல் சிம்பிளாக என்னென்ன டிஃபனுக்கு என்னென்ன சைட் டிஷ் வேணும்னு சொல்லிட்டு என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் நல்ல நல்ல ஐடியாஸ்லாம் கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.